வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்என் சமையல் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன் சாதத்தை வந்து எப்படி டேஸ்டியாக வைக்கலாம் வீட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடையில் உள்ள லெமன் சாதம் மாதிரி டேஸ்டியாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் இருக்குது. இதையும் அதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதோட வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து லைட் ப்ரௌன் ஆகணும். அதே மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கடலைப்பருப்பை. இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டாக ஒரு அரை கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா வந்து நமக்கு அந்த கடலைப்பருப்பு வந்து வேகணும். அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும். இதில் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ட்ரைபேடோ எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த மொபைலில் தான் எல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து மேலே வச்சு எடுக்கிறதுனால வந்து தெரிக்குது எண்ணெயெல்லாம். சரி, இப்போ வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அதை வற்றிட்டு இந்த டைமில் வந்து நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். அரை கிளாஸ் தண்ணி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதில் கொதிக்க விட்டுருங்க. ரொம்பவும் தண்ணியை வற்ற விட்டுறக்கூடாது. இதே மாதிரி இருக்கணும். நமக்கு லேசாக அதில் தண்ணி இருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. இதே மாதிரி இருக்கணும். சாதத்தை வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடியே வடித்து வந்து ஆற வச்சுருக்கேன். ஹீட் இருக்கக்கூடாது நமக்கு சாதத்தில். ஹீட் இல்லாமல் ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன். நல்ல பெரிய லெமன் தான். ஒரு லெமனை வந்து நல்லா அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் புளிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. சாதத்தில் சேர்த்து இதையும் வந்து தாளித்ததும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மட்டும் வரும்போது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. தேவைன்னா உப்பு வந்து பொடி உப்பு வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.